வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சாய் ரயில்வேஸ் சேனல். நான் உங்கள் சாய் நட்ராஜன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக 2 வந்தே பாரத் ரயில்கள் இயக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக 2 வந்தே பாரத் ரயில்கள் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலிருந்து சென்னை எக்மோருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து பெங்களூருக்கும் தாங்க. ஸோ சென்னை டு நாகர்கோயில், ஸோ இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வந்தே பாரத் ரயில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பணிகள் காரணமாக அந்த வந்தே பாரத்தை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது அந்த வந்தே பாரத் ஸ்பெஷல் வந்தே பாரத்தாக இல்லாமல் ரெகுலர் சர்வீஸ் வந்தே பாரத்தாக வரப்போகுதுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 20627 20628 அப்படிங்கிற நம்பரில் சென்னை எக்மோர் நாகர்கோயில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வரப்போகுது. ஸோ இந்த சென்னை எக்மோர் நாகர்கோயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கும் டைம் டேபிளும் வெளிவந்துடுச்சுங்க. ஸோ இந்த டைம் டேபிளில் கொஞ்சம் சின்ன மாற்றம் இருக்குது அந்த ஸ்பெஷல் வந்தே பாரத்துக்கும் இந்த ரெகுலர் வந்தே பாரத்துக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எக்மோர்லேருந்து இந்த வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா தாம்பரம், விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரையிலிருந்து விருதுநகர் நிற்காமல் புதுசாக இப்போ கோவில்பட்டியில் நின்று போகிற மாதிரி டைம் டேபிள் வந்திருக்கு. ஸோ கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவில், ஸோ அப்படின்ட்டு இந்த இதில் ஸ்டாப்பிங் கொஞ்சம் மாறி இருக்குது. விருதுநகரில் இருந்த ஸ்டாப்பிங்கை எடுத்து கோவில்பட்டிக்கு இப்போ புதுசாக ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கோவில்பட்டிக்கு ஸ்டாப்பிங் கொடுத்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மக்களுக்கு பெருசாக வரவேற்பு இருக்கும். ஏன்னா கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் தான். அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஊரும் தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஊருக்கும் நல்ல கனெக்டிவிட்டி கொண்ட ஊர் தான் நம்ம கோவில்பட்டி. ஸோ கோவில்பட்டியில் ஸ்டாப்பிங் கொடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விருதுநகரில் ஸ்டாப்பிங் எடுத்துட்டாங்க. விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் விருதுநகர் மாவட்ட தலைநகரான விருதுநகர்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ விருதுநகர் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு ஊர். ஸோ அந்த ஊரில் ஸ்டாப்பிங் இல்லாதது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இது வந்தே பாரத் ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால அதிக ஸ்டாப்பிங் கொடுக்க முடியாது அப்படின்னு ரயில்வேஸ் இப்படி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் விருதுநகர்லேயும் ஒரு ஸ்டாப்பிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ப்ரீமியம் சர்வீஸுங்கிறதுனால கோவில்பட்டிக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கறதுக்கு ஆண்டி விருதுநகரை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த வந்தே பாரத் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 6 நாள் இயக்குவாங்க. ஒரு நாள் மட்டும் இந்த வந்தே பாரத்துக்கு லீவ் விட்டுருவாங்க. ஸோ அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மட்டும் இந்த வந்தே பாரத் இயங்காது. ஸோ நம்ம திருநெல்வேலி சென்னை எக்மோர் வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இயங்காது. ஸோ அதே மாதிரி இந்த நாகர்கோவில் வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இயங்காது. ஸோ அப்புறம் திருநெல்வேலி வந்தே பாரத்துக்கும் நாகர்கோவில் வந்தே பாரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திருநெல்வேலி வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா இங்கே திருநெல்வேலியிலேருந்து காலையில் கிளம்பக்கூடிய ஒரு வந்தே பாரத். ஸோ திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, ஸோ இந்த ரூட்லாம் காலையில் மக்கள் ஏறி மதியம் சென்னை போய் ரீச் பண்ணிவிட்டு மதியம் சென்னையிலேருந்து ஏறி நைட்டு திருநெல்வேலி, மதுரை, ஸோ அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். பட் இந்த நாகர்கோவில் வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணிக்கே சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி மதியத்துக்குள்ளே நம்ம சொந்த ஊருக்கெலாம் வந்துடலாம். ஸோ மதியம் நம்ம கிளம்புனா ராத்திரி 11 மணிக்கெலாம் நம்ம சென்னை போய் சேர்ந்துடலாம். ஸோ இந்த 2 வந்தே பாரத்தும் ஆப்போசிட்டில் இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்தே பாரத் வெறும் 8 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் தான். பட் இந்த நாகர்கோவில் வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா 16 பெட்டி கொண்டு இயங்க போதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் 16 பெட்டி கொண்டு இயங்க போகிற வந்தே பாரத்தில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த வந்தே பாரத் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ அதுவும் இதோட மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி வந்தே பாரத்துக்கும் நாகர்கோவில் வந்தே பாரத்துக்கும். ஸோ இந்த வந்தே பாரத்தோட மெயின்டெனன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி மெயின்டெனன்ஸ், முதன்மை மெயின்டெனன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் தான் நடக்க போகுது. சென்னை எக்மோருக்கும் சென்ட்ரலுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை சென்ட்ரலோட யார்டில் எலக்ட்ரிஃபைட் பண்ண பிட்லைன்ஸ் இருக்கனால இந்த வந்தே பாரத்தை சென்னை எக்மோரில் சென்னை சென்ட்ரலில் கொண்டு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. செகண்டரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில். ஓகே. ஸோ அடுத்து வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா
நம்ம மதுரை வந்தே பாரத் தாங்க. ஸோ மதுரை வந்தே பாரத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ட்ரையல் ரன்லாம் முடிஞ்சு அந்த பெட்டி பார்த்தீங்கன்னா மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த தூங்கிக்கிட்டு இருக்க பையனுக்கு தான் இப்போ டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 20671 20672 மதுரை பெங்களூரு கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. காலையில் 5:15 மதுரையிலேருந்து கிளம்புற இந்த வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம். ஸோ சேலம்லேருந்து கிருஷ்ணராஜபுரம் தாங்க டேரெக்டாக. ஸோ எந்த ரூட்டில் இவன் போக போகிறான்னு தெரியல. ஸோ கிருஷ்ணராஜபுரம் தான் டேரெக்டாக போயிட்டு அங்கேருந்து பெங்களூரு கண்டோன்மெண்ட்டுக்கு மதியம் 1 மணிக்கெலாம் போய் ரீச் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து 1:30க்கு கிளம்பி நைட்டு ஒரு 9:45 மதுரை வந்து ரீச் பண்ணுற மாதிரி தான் இந்த வந்தே பாரத்துக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்தே பாரத்தோட ஸ்டாப்பிங் பார்த்துட்டோம். திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், அதுக்கப்புறம் கிருஷ்ணராஜபுரம். ஸோ இந்த வந்தே பாரத்தும் 6 நாட்கள் தான் இயக்குவாங்க. ஸோ இந்த வந்தே பாரத் வாரத்தில் 6 நாளும் இயக்குவாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த வந்தே பாரத்துக்கு லீவு. அதுவும் இல்லாமல் இந்த வந்தே பாரத் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் ஆரஞ்சு கலர் வந்தே பாரத். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இது ட்ரையல் ரன்லாம் முடித்து மானாமதுரையில் தான் அந்த ஆரஞ்சு கலர் வந்தே பாரத் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த வந்தே பாரத்துக்கு லீவு. மற்ற 6 நாட்களும் இயக்குவாங்க. இதோட ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தான். செகண்டரி மெயின்டெனன்ஸ் தான் பெங்களூரு கண்டோன்மெண்ட்டில். இந்த வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் 8 பெட்டி கொண்ட வந்தே பாரத் தான். ஓகே, இந்த டைம் டேபிள் பார்த்துட்டோம். 2 வந்தே பாரத் வருதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கு நம்பரையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இது என்றைக்கு இயக்க போகிறாங்க? ஸோ என்றைக்கு இயக்க போகிறாங்க? ரொம்ப பக்கத்தில் தான், கொஞ்ச நாள், அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை தாங்க இந்த ட்ரெயினை இயக்க போகிறாங்க. ஆமாங்க, வர ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை இந்த 2 வந்தே பாரத்தையும் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொளி காட்சி மூலமாக திறந்து வைக்க போகிறாரு. ஸோ பெங்களூரு மதுரை வந்தே பாரத்தை பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் இருந்தும், நம்ம நாகர்கோயில் வந்தே பாரத்தை பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் இருந்தும் காணொளி காட்சி மூலமாக தொடங்கி வைக்க போகிறாரு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த 2 வந்தே பாரத்தும் நம்ம ஊருக்குள்ளே சுற்ற போதுங்க. ஸோ புக்கிங்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள்லேயே ஓப்பன் ஆயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாதிரி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் என்னையோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் நட்ராஜன், சாய் ரயில்வேஸ் சேனல். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய் மக்களே.